ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் தேவையான பொருட்களை பார்த்துலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் ஆனியன், 1 கப் தக்காளி, 1 கப் கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பவுடர், 2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 2 டீஸ்பூன் ஆப்ஷனல், 100 கிராம் பட்டர், ஒரு ஸ்லைஸ் சீஸ், ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், 1 கப் வாட்டர், அப்புறம் பாவ் பாஜி பிரெட். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 3 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த பச்சை பட்டாணியை 4 வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வாட்டர், காய்கறி நல்லா வேகிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிம் ஹீட்டில் காய்கறி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ கடாயை மூடி 10 நிமிஷம் காய்கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ குக் பண்ண வெஜிடபிள்ஸை ஒரு மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் பாவ் பாஜி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கிங்க. இப்போ திரும்பி ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் ஆட் பண்ணுறேன், ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி வர்றதுக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம் ஹீட்டில் குக் ஆகட்டும். இப்போ நம்மளுடைய பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாவ் ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பாவ் ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு தவாவில் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்துக்கிங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோட கொத்தமல்லி சேர்த்துக்கிங்க. நம்மளுடைய பாவ் ப்ரெட்டை கட் பண்ணி இப்போ பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய பாவ் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. பாவ் பாஜி மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வாங்க. நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரோட் சைட் ஷாப்பில் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க.